நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த சிறியராகி யாருக்கு எதை செய்தீர்களோ அதே எனக்கு நீங்கள் செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அநேக இந்த உலகத்துல ஏழைகள் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏழைக்கு இறங்குறவர்கள் கிறிஸ்தவர்கள் கூட ஒரு சில பேர் தான் இறங்குறாங்க. ஒரு சபையில் எடுத்துட்டா ஒரு 20 பேர் இறங்குவாங்க. இதில் அந்நிய மனுஷர்கள் ஒரு 5% இறங்குறாங்க. தேவ பிள்ளைகளே, ஆனால் ஏழைக்கு இறங்க 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 ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, டாட்டா கம்பெனியை கொடுத்து பார்த்து வருகிறோம். இன்னைக்கு டாட்டா பிர்லான்னா அந்த நாட்களில் பெரிய ஒரு பணம் அது இந்தியாவிலே நம்பர் 1 இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அம்பானி வந்து என்ன பண்ணுறா வந்து நம்பர் 1 பணக்காரன் அம்பானி அதானின்னு வந்து டாட்டா பிர்லாவை. காரணம், இந்த ஏழைக்கு இறங்குறதுல டாட்டா வந்து முன்னுரிமையாக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, இந்த அதனால ஆண்டவர் அந்த மேலும் மேல் அவரை ரத்தன் டாட்டா வந்து அந்த ஏழைக்கு இறங்குறதுல அநேக எத்தனை 1000 கோடியே கொடுத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர்களுக்கு ஏழைக்கிறவர்கள் கர்த்தருக்கு கடன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க சிறியராக எதை செய்தீராது எனக்கே செய்தீர்கள். ஏழைக்கு இறங்குங்க. வர்ற நாட்களில், பண்டிகை நாட்களில் தெய்வ பிள்ளை உங்கள் பகுதியில் இருக்க கிராமத்தில், உங்கள் தெருவில், உங்கள் பட்டணத்தில் ஏழைக்கு யார் இருக்கிறாங்க? உங்களோட ஏழையாக யார் இருக்கிறாங்க? தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்கு யார் என்ன நீங்க சொல்ல நானே ஏழையாக இருக்கிறேன். உங்களோட ஏழை இந்த கொரோனா நாட்களில் தெய்வ பிள்ளைகளை அநேகருக்கு உதவி செய்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளை, அப்போ தெய்வ பிள்ளைகளை, எனக்கே ஒன்றும் வழி இல்லாமல் இருக்கிறது. நான் ஜோமனி கொண்டு இருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளை, ஒரு சகோதரி அந்த பிள்ளைக்கு பால் டப்பா வாங்க பணம் இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்து லோன் போட்டாங்க. தெய்வ பிள்ளைகளை, ஐயா என் பிள்ளைக்கு பால், என் கணவர் டிரைவர் வேலை பார்க்குறார். அவர் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர் பூனை பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறார், காட்டுக்குள்ளே நிற்கிறார். போகணும், சார்ஜ் பண்ண முடியாது, அந்த ஒரு பணம் போட முடியாது, ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் ஜெபிக்கபடியாக வந்தார் என்னுடைய ஆஃபீஸுக்கு. ஐயா நான் அவங்களுக்கு ஒரு 200 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். உடனே சரி அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் ஜெபம் பண்ணினேன். அவர் எனக்கு ஒரு 500 ரூபாய் காணிக்க தந்தாரா. இந்த சகோதரிக்கு 200 ரூபா கொடுக்க சொன்னார். தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, நான் அந்த 500 ரூபாய்க்கு பால் டப்பா வாங்க முடியாது, 200 ரூபாய்க்கு பால் டப்பா வாங்க முடியும். எனக்கு தந்த 500 ரூபாயை அந்த சகோதரிக்கு பேங்கில் போட்டு விட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். தெய்வ பிள்ளைகளை, பாருங்க, அதை நான் ஏழைக்கு இறங்குறதுனால ஆண்டவர் அடுத்தால எனக்கு என்ன போஷித்து கொண்டே இருந்தான். அதான் பாருங்க, ஏழைக்கு நம்மளோட ஏழைக்கு நம்மகிட்டே இல்லை, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இறங்க பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தொடர்ந்து ஆண்டவர் எனக்கு அந்த தேவைகளெல்லாம் அந்த கொரோனா நாள்கள் எல்லாம் சந்தித்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஏழைக்கு கைமாறும் எதிர்பாராமல் உதவி செய்யணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். உங்களோட சிறுமைப்பட்டவங்க வேலை செய்கிற இடங்களில், அவங்க சமையல்ல, தெய்வ பிள்ளைகள் தொழில் செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், எந்த இடமா இருந்தாங்க உங்களோட சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஏழைக்கு, உங்களோட ஏழையாக இருக்கிறவனுக்கு நீங்கள் இறங்குங்க. நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுத்தது போல உங்களால் முடிஞ்சது இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வ பிள்ளைகள், அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், அது பல 100 தடையாக இந்த சிறிய 100 உண்மையில் அவன் அடைவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது கேட்ட பலன் உண்டு. தேவ பிள்ளைகளை, கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, நான் ஏழைக்கு இறங்கணும். வர நாட்களில், பண்டிகை நாட்களில் அந்த முறையை கஷ்டப்படுறவங்களுக்கு, என் பகுதியில் என் கூட வேலை ஏழைக்கு என்னோட ஏழையாக இருக்கிறவங்களுக்கு நான் இறங்கணும். ஆண்டவரே, நான் இறங்கும் பொழுது அது உமக்கு கடன் கொடுத்து கொள்ளாச்சப்பா. எத்தனையோ தேசத்தில் ஏழையாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு நான் இறங்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறோம். இந்த ஏழைக்கு இறங்குறது போல நாங்கள் இறங்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசை இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறோம். ஏழைக்கு இறங்குங்க. கர்த்தருக்கு கடவுளுக்கு கடன் கொடுத்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.